ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நேருவோட அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அதனோட செகண்ட் பார்ட் ஆஃப் லெக்சர். நேரு வந்து தன்னோட ஃபாதரோட ஃபேவரட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி அப்படிங்கிறவரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. தன்னோட ஃபாதர் இறந்ததுக்கப்புறமா நேரு வந்து அவங்க அப்பா ஆக்சுவலாக எழுதின ஒரு லெட்டரை கிட்டத்தட்ட 5.5 இயர்ஸ் லேட்டராக அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணுவார். அந்த லெட்டரில் என்ன டேட்டு போட்டிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா 28th February 1926 வந்து அந்த லெட்டரை அவங்க அப்பா எழுதியிருப்பார். பட் இவர் வந்து எப்போ ரிசீவ் பண்ணார் அப்படின்னாச்சுன்னா 1931 ரிசீவ் பண்ணுவார். ரீசன் என்ன அப்படின்னாச்சுன்னா 1926 நேருவும் அவங்க ஒய்ஃப் கமலாவும் ஈரோப்புக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க போகும்போது இவங்க அப்பா வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அப்போ இவங்க ஃபாதர் வந்து அகமதாபாத்தில் இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து அட்ரஸ் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னாச்சுன்னா அங்கே உள்ள ஷிப்புக்கு எழுதியிருப்பார். பம்பாய் கேர் ஆஃப் இட்டாலியன் லாலைட ஸ்ட்ரீமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்புக்கு அட்ரஸ் பண்ணி எழுதியிருப்பார். பட் அதுக்கப்புறமா அங்கேருந்து நேரு வந்து பல நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப இந்தியா வந்துடுவார். ஸோ அதனால் அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாட்டோட ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி கடைசியாக 5.5 இயர்ஸ் லேட்டராக நேரு கைக்கு அந்த லெட்டர் வந்திருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். லேட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் உமர் சோபானி அப்படிங்கிறவர் வந்து காந்தியை என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா பிலவட் ஸ்லேவ் டிரைவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. 1930 அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் சேர்ந்து சீக்ரெட் கொரியர் சர்வீஸ் ஒன்று ஆரம்பித்ததாக மென்ஷன் பண்ணுறாரு நேரு. அதுக்கப்புறமா ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி வந்து என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா கோவிந்த் பாலப் பேண்ட் அப்படிங்கிறவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுது. என்ன அப்படின்னாச்சுன்னா ஸ்பெஷல் லயசன் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுது. ஹிந்து முஸ்லீம் ரயட் பார்த்திங்கன்னா காப்போர் அப்படிங்கிற இடத்துல பயங்கரமாக இருக்குது. அந்த டைமில் கணேஷ் சங்கர் வித்யார்த்தி அப்படிங்கிறவரை வந்து ஒரு குரூப் வந்து ப்ரூட்டலாக கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நேரு வந்து டேராடூன் கோலில் அதாவது ப்ரிசனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மோஸ்ட்லி ப்ரிசனில் லோன்லியாக தான் இவர் அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அவருக்கு வந்து அங்கே அந்த பர்டிகுலர் ப்ரிசனில் பெஸ்ட்டு கம்பேனியன் தனக்கு என்ன அப்படின்னாச்சுன்னா இருந்ததா சிலோனில் இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து இவருக்கு ஒரு புத்தா ஸ்டாச்சுவோட பிக்சரை அனுப்பி வச்சுருப்பார். அதுதான் வந்து தனக்கு ஒரு பெஸ்ட்டு கம்பேனியனாக இருந்தது அப்படின்னு சொல்லி நேரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்தியாவில் ரெட் ஷர்ட்ஸ் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஃபார்ம் ஆகுது. ரெட் ஷர்ட்னாலே கம்யூனிஸ்ட்டை நம்ம பார்ப்போம், பட் அப்படி இல்லை. அந்த டைமில் இது வந்து இதுக்கு லீடராக யார் இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அப்துல் காஃபர் அப்படிங்கிறவர் இருந்தார். இந்த ரெட் ஷர்ட் மூமெண்ட்டில் இது வந்து கம்யூனிசம் இல்லை, இந்த மூமெண்ட் வந்து லேட்டராக காங்கிரஸ்லேயே ஜாயின் பண்ணிடும். ஸோ இந்த அப்துல் காஃபர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா ஃபாரி ஆஃப்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபார் பதான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த ப்ரைட் ஆஃப் பதான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி சர்ஹார் இல்லை அப்படின்னாச்சுன்னா ஃப்ரண்டியர் காந்தி, அந்த லெவலுக்கு இவரை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். அதுக்கப்புறமா நேரு வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா பொலிட்டிக்கல் ரீசனுக்காக மர்டர் பண்ணுறதும் ரிலிஜியனுக்காக மர்டர் பண்ணுறதும், ஏன்னா ஹிந்து முஸ்லீம் மர்டர் பயங்கரமாக நடக்குது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெரி தின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஆல்மோஸ்ட் டிஸ்அப்பியர். பொலிட்டிக்கல் மர்டர் அப்படிங்கிறது வந்து மெட்டாஃபிசிக்கல் ப்ராசஸ் பிகம்ஸ் செமி ரிலிஜியஸ். அது வந்து கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு செமி ரிலீஜியஸ் பொலிட்டிக்கலுக்காக மர்டர் பண்ணுறதும் ரிலீஜியஸ் மர்டரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சம்மர் 1931 கர்நாடகாவில் ஒரு டூர் போகிறாரு. அங்கே போய் பேசுகிறாரு. அங்கே வந்து டாக்டர் NS ஹர்திகர் அப்படிங்கிறவரை போய் பார்க்குறாரு. அந்த ஹர்திகர் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா ஹிந்துஸ்தானி சேவா டால் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட லீடர். ஸோ இங்கே கர்நாடகாவில் வந்து பேசுகிறாரு, அங்கே நிறைய இடங்களில் பேசுகிறாரு. அந்த ஸ்பீச்சை தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா மை ஸ்பீச்சஸ் பிகேம் அ ஸ்வான் சாங்ஸ் அப்படிங்கிறாரு. ஸ்வான் சாங்ஸ்னால் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாச்சுன்னா 1931 அப்புறமா இவர் வந்து பல வருஷங்கள் இவர் ஜெயிலில் இருக்கிறதுக்கான சூழல் வந்துடும். நிறையா பப்ளிக் ஸ்பீச் அதுக்கப்புறமா கொடுக்க முடியாமலே போயிடும். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அலகாபாத் அந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு அலகாபாத் வந்துடுவார். ஆனால் நேருக்கு வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க, இனிமேல்ட்டு நீ பப்ளிக் ஸ்பீச் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த சிச்சுவேஷனில் பம்பாயில் ஒரு மீட்டிங், காங்கிரஸ் மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து இந்த மீட்டிங்கில் தன்னால் வந்து பேச முடியாது, பேசக்கூடாது, அதனால் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லணும்னு நினைப்பார். அந்த டைம் வந்து டெலிஃபோன் சர்வீஸ்லாம் இல்லாதனால இவர் நேரடியாக போய் சொல்கிறதுக்காக பம்பாய் மெயிலில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இவர் ஆன் த வேல கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிடும். நீ வந்து பேச தான் போகிற, பப்ளிக் ஸ்பீச் கொடுக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா இரதகாஞ்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவருக்கு வந்து 2 years இம்ப்ரிசன்மெண்ட், 500 rupees ஃபைன் பண்ணிடுவாங்க. அப்போவும் இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு லெட்டர் எழுதுவார், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். என்னென்னா, மை இன்டென்ஷன் டு கோ டு பம்பாய் இன் டிஃபியன்ஸ் ஆஃப் தி ஆர்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். பட் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. பொதுவாக வந்து போலீஸ் வேன் அந்த டைமில் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த போலீஸ் வேன் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அதை வந்து பிளாக் மரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளாக் மரியானா போலீஸ் வேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவர் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயில் போயிடுவார். இந்த டைமில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னாச்சுன்னா, காங்கிரஸுக்கு வந்து ஏகப்பட்ட இடத்துலேருந்து டொனேஷன் வந்துட்டு இருந்தது. அந்த டொனேஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னாச்சுன்னா, யாராவது டொனேஷன் கொடுத்தீங்கன்னா 5 lakh rupees வந்து ஃபைன் பண்ணுவோம், அதே மாதிரி லாங் டேர்ம் இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக டொனேஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவர் ஜெயிலில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இவருடைய ஹவுஸுக்கு வந்து ப்ராப்பராக டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த டைம் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்னால இவங்க டேக்ஸ் பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் இருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நேஷ்னல் ஃப்ளாக் வந்து இவங்க வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஃப்ளாகை இறக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அந்த டைமில் இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய யூனியன் ஜாக் அந்த ஃப்ளாகை வந்து அங்கே வந்து ஏற்றிருப்பாங்க. இவர் வந்து நிறைய புக்ஸ் அங்கே ரெஃபர் பண்ணியிருப்பார். ஒன்று அதை ரீட் பண்ணியிருப்பார், இல்லைன்னா கோட் பண்ணியிருப்பார். அந்த புக் வந்து மேபி அந்த இதை கொடுத்தது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால் அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜேஏ ஸ்பெண்டர் வந்து ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் அவர் டைம்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நேரு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டில் வந்து ரொம்ப சஃபரான பிளேஸ் அப்படின்னாச்சுன்னா பெங்கால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து என்னதான் பிரிட்டிஷ் பீப்புளை பற்றி நிறையா சொன்னாலும் நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கிறாரு, கெட்ட விஷயங்களும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ப்ரிசன்ஸில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் அனுப்பியிருப்பாங்க. அதில் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் ப்ரிசனர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள வந்து டெல்ட் வித் கிரிம்லி அப்படின்னு ஆர்டர் போட்டிருப்பாங்க. ரொம்ப க்ரூவல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1932 பார்த்தீங்கன்னா 500 ப்ரிசனர்ஸை வந்து காமனாக வச்சு அவங்கள சாட்டையால் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். நேருவும் கோவிந்த் பண்ட் அப்படிங்கிறவரும் வந்து ஒரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருப்பாங்க. பிரெய்லே டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலிருந்து டேராடூனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ வேனில் வந்து சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ஒரு இங்கிலீஷ்மேன் வந்து இவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார். அப்போ நேருவுக்கு வந்து அந்த சூப்பர்டென்ட் என்ன செய்வார் அப்படின்னாச்சுன்னா, ஜெர்மன் மேகசின்ஸ் நிறையா வந்து ஒரு பேக்கெட் நிறையா கொடுப்பாரு. ஏன்னா அந்த டைம் வந்து நேரு வந்து ஜெர்மன் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுற இங்கிலீஷ்மேனும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கோட் பண்ணியிருப்பார். ப்ரிசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெட் லெட்டர் டே அப்படின்னாச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேனா இன்டர்வியூ டேஸ். அதாவது யாராவது வந்து சந்திக்கக்கூடிய தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. ஏன்னா ஐசோலேட்டடாக யாரையுமே சந்திக்காமல் அவுட் வேர்ல்டே பார்க்காம இருப்பாங்கள்ல, அப்போ யாராவது வந்து பார்த்தாங்கன்னா அதுதான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அப்புறமா ஜெயிலில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், சென்சர் இருக்கும். அங்கே வந்து புக்ஸ் நிறையா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, பேப்பர்ஸ் நிறையா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் எஸ்பெஷலி ஸ்பெங்லர் அப்படிங்கிறவர் எழுதின டிக்ளைன் ஆஃப் த வெஸ்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இதில் வந்து டைட்டில் வந்து டிக்ளைன் ஆஃப் த வெஸ்ட்டுன்னு இந்த டைட்டில் இருக்கிறதுனால இந்த புக்கை வந்து அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறமா பெனாரஸ் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் புக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா சிங் ப்ரிசனில் நியூயார்க்கில் கம்யூனிஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸு கூட வந்து பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளதையும் இவர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறையா ப்ரிசனில் இருக்கும்போது ஹிஸ்ட்ரி புக்ஸ் ரீட் பண்ணுறாரு.
அதை ரீட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாருன்னா தன்னோட டாட்டருக்கு ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் நிறைய அனுப்புகிறாரு. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மை ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் டு மை டாட்டர் கெப்ட் மீ ஆக்குபைடு ரைட் த்ரூ மை 2 years டேர்ம். அந்த 2 வருஷம் வந்து ஒரு ஆக்குபைடாக போயிட்டு மென்டல் ஃபிட்னஸ் தனக்கு இருந்ததே இந்த லெட்டர் எழுதுனது தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 14.5 months பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சின்ன செல்லில் டேராடூன் ஜெயிலில் வந்து இருந்ததாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஐசோலேட்டடாக செல்லில் யாரும் கம்பெனியனே இல்லாமல் ஒத்தையில் அடைச்சிருக்கும் போது பேச்சு துணைக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து வேறு உயிரினங்கள், அதாவது அதில் இருக்கக்கூடிய தேனீச்சிகள், குளவி, உள்ளே வரக்கூடிய லிசர்ட்ஸ், பேரட், மங்கி இதெல்லாம் கூட தனக்கு கம்பெனியனாக இருந்ததாக சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஆல்மரா மவுண்டன் பிரிசனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த வாஸ்ப்ஸ், ஹார்னட்ஸ், லிசர்ட்ஸ் இதெல்லாம் உள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நாயினி பிரிசனில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பீஜின்ஸ் வந்து இவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும், அந்த செல்லுக்குள்ளே வந்துட்டு போகும். பிரெய்லி ஜெயிலில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பேரட்ஸ் வந்ததாகவும், ஏல்போர் ப்ரிசனில் பார்த்தீங்கன்னா மங்கீஸ் வந்ததாகவும் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. சில நேரங்களில் நடுராத்திரி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா படுத்திருக்கும்போது போர்வைக்குள்ளே ஏதாவது ஊர்ந்து வர்ற மாதிரி இருக்கும், பார்த்தா சென்டிபேடு, அதாவது இந்த பூராலாம் உள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணுறார். டேராடூன் ஜெயிலில் இருக்கும்போது இவரும் ஜெயிலரும் வந்து கேட்டு பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் டொல்லர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அனிமல் கொண்டு போனதாக சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து கேட்பாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி ஜெயிலர் கேட்பார். அப்போ வந்து அந்த ஃபாரஸ்ட் டொல்லர் வந்து அந்த அனிமலோட பேர் வந்து போ அப்படின்னு சொல்லுவான். அதை வந்து தடவையாக நேரு வந்து பார்ப்பார். அதை வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொண்டு போய் கறி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் டோலர் சொல்லியிருப்பான். அதை என்ன சொல்லுவான் அப்படின்னாச்சுன்னா, ஐ வில் மேக் புஜ்ஜி அப்படின்னு சொல்லுவான். புஜ்ஜினா கைண்ட் ஆஃப் கறி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அனிமலை பற்றி சில புக்ஸை ரீட் பண்ணும்போது நேரு வந்து அது அந்த பார்த்த மிருகத்தை வந்து அந்த புக்கில் பார்க்குறாரு. என்ன புக் அப்படின்னாச்சுன்னா எஃப்டபிள்யூ சாம்பியன்ஸ் அப்படிங்கிறவருடைய புக்கு, அதாவது த ஜங்கிள் இன் சன்லைட் அண்ட் ஷேடோ அப்படிங்கிற புக்கில் பார்க்குறாரு. அந்த அனிமலோட பேர் என்ன அப்படின்னாச்சுன்னா பேங்கோலின், அதை எறும்பு தின்னி தான் அந்த மிருகம். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லாங் ப்ரிசனர்ஸ், ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்கவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாச்சுன்னா மென்டலி அப்செட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக இந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. டாக்ஸ்லாம் வளர்க்கக்கூடாது. ஆக்சுவலாக என்னெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னாச்சுன்னா அங்கே வரக்கூடிய ஸ்குரில்ஸ், மங்கூஸ், கிட்டன் இதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி வந்து நேருக்கு வந்து ஒரு கிட்டன் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்ததாக சொல்கிறாரு. இது வந்து பக்கத்தில் உள்ள ஜெயிலரோடைய பூனைக்குட்டி, அதனால் அவங்க அதை தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. யூஸ்வலாக இவருக்கு டாக் வந்து அவ்வளோ தூரத்துக்கு பிடிக்காது, ஆனால் டாக் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அந்த ஜெயிலுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் டாக் இருந்தது, அதுக்கு நான் அடிக்கடி ஃபீட் பண்ணுவேன். அது வந்து நிறையா பப்பீஸ் வந்து குட்டி போட்டுது. அதில் ஒரு பப்பி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதை நான் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தேன், அதை நர்ஸ் பண்ணேன், அதை காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாரு. ஜெயிலில் வந்து யூரோப்பியன் கன்விக்ட்ஸுக்குன்ட்டு செப்பரேட் லாக்அப் இருந்தது அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு மனுஷனோட ரியல் ஃபெயிலியர்னால் என்ன அப்படின்னாச்சுன்னா டெசர்ஷன் ஆஃப் பிரின்சிபல். நமக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, அது வந்து போயிடுச்சுன்னா அதுதான் வந்து ரியலான ஒரு ஃபெயிலியர். டெனியல் ஆஃப் அவர் ரைட்ஸ் அண்ட் இக்னோபிள் சப்மிஷன் டு ராங், இதெல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி ஆஃப் லைஃப் கேவ் மீ கம்ஃபர்ட் அண்ட் ஹோப் அப்படின்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நேரு வந்து காந்தியை பார்த்து ஒரு மெஜிஷியன் சொல்கிறார். ஏன்னா காந்தி சொன்னால் எல்லோரும் கேட்குறாங்க. அவர் ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னால் ஏகப்பட்ட மக்கள் போய் அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிறாங்க. அது எப்படி முடியுது? அப்போ அது ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் அவரோட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மெஜிஷியன்னு சொல்கிறாரு. அப்புறமா பூனா பேக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா காந்தி வந்து ப்ரிசனில், அதாவது யாரவுதா ப்ரிசன்லேயே வந்து என்ன செய்கிறாருன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாரு. இந்த ஸ்ட்ரைக் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னாச்சுன்னா டவுன் ட்ராடன்ஸ்க்காக.
ரொம்ப கீழ்த்தட்டு மக்கள் அந்த காஸ்ட் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, அந்த இது நீக்கணுங்கிறக்காக போராடுறாரு. ஸோ இதை பார்த்து நேருக்கு வந்து ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. ஏன்னா காந்தி வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேருந்து அப்படியே வந்து திசை மாதிரி போகிறாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு, மோட்டிவ் சேஞ்ச் ஆகுதோன்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால் இந்த பூனா பேக்டுக்காக காந்தி வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கிறது நேருக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. பெர்னாட் ஷா ஒரு இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, கான்கர்டு நேஷன் இஸ் லைக் அ மேன் வித் கேன்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதா நேரு ஒரு இடத்துல கோட் பண்ணியிருக்காரு. தோரு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, அட் அ டைம் வென் மென் அண்ட் விமன் ஆர் அன்ஜஸ்ட்லி இம்ப்ரிசன்டு, த பிளேஸ் ஃபார் ஜஸ்ட் மென் அண்ட் விமன் இஸ் ஆல்சோ இன் பிரிசன். அநியாயமாக வந்து மக்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னா நல்ல மனிதர்கள்லாம் ஜெயிலில் இருக்காங்கன்னு அர்த்தம், வெளியில் இருக்காங்கலாம் அநியாய பய அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. சாரதா ஆக்ட், பூனா ஆக்ட்னு 2 ஆக்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. சாரதா ஆக்டுங்கிறது வந்து சைல்டு மேரேஜ் ரெசிஸ்டன்ட் ஆக்ட். பூனா பேக்ட் அப்படிங்கிறது, பூனா பேக்ட் அப்படிங்கிறது வந்து ஹரிஜன் மூமெண்ட்டு. நேரு வந்து என்ன சொல்கிறாருன்னா, பை எ ஃப்ளூக் சாரதா சைல்டு மேரேஜ் ரெசிஸ்டன்ட் பில் பிகேம் லா அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா அந்த டைமில் எதுக்கு எடுத்தாலும் மக்கள் பயங்கரமாக போராடிக்கிட்டே இருந்ததுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சில பில்லை வந்து ரொம்ப பெருசாக இது பண்ணாமல் அதை வந்து ஓகே பண்ணி அதை லாவாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ளூக்கில் தான் சைல்டு மேரேஜ் ரெசிஸ்டன்ட் பில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஃபெய்ட் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து காஷ்மீரி லாங்குவேஜில் கிஸ்மெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா there was a general and very erroneous impression. நேரு அப்படின்னாலே பொதுவாகவே அவர் வந்து ஒரு ரிச் பர்சன், ரிச் ஃபேமிலியில் உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பார்த்தினா ஒரு எரனியஸ் இம்ப்ரெஷன் வந்து சவுத் இந்தியாவில் இருக்குது, என்னென்னா நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒரு புக்கு அங்கே ரெஃபர் பண்ணியிருக்காரு. தாதாபாய் நௌரோஜி அப்படிங்கிறவர் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அப்புறமா ஒரு இடத்துல வந்து நேரு வந்து பெனாரஸ் அப்படிங்கிற இடத்த வந்து எட்டர்னல் சிட்டி ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு இதில் என்னென்னா, மெட்டர்னிக் அப்படிங்கிறவர் வந்து இட்டாலிய ஜியாகிரபிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியை மென்ஷன் பண்ணியிருக்காரு. லேட்டராக டாக்டர் ஆனந்த குமாரசாமி இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பிரிட்டிஷ் ரூல்னால் என்ன வந்து ஒரு ஃபீச்சர் அப்படின்னாச்சுன்னா, கிரேட்டஸ்ட் இன்ஜுரிஸ் இன்ஃப்ளிக்டட் அப்பான் இந்தியன் பீப்புள் ஹாவ் தி அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். வெளியில் பார்க்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நல்லது செஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப மோசமான இன்ஜுரிஸ், கிரேட்டஸ்ட் இன்ஜுரிஸை வந்து பண்ணிடுச்சு அப்படின்னு ஆனந்த குமாரசாமி சொல்லியிருக்காரு. அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் வெப்லன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, பணக்காரங்களை தான் ப்ரிவிலேஜ்டு கிளாஸை வந்து கெப்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. நேரு வந்து அதே இதை இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ்ஸை வந்து கெப்ட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நேரு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து டூத் தட் இஸ் டீகேயிங் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங்லி எம்பர்டட். ஒரு பல் வந்து டீகே ஆகிட்டு இருக்குது, அதை பிடிங்கி எறிய முடியல, ஏன்னா ஸ்ட்ராங்லி எம்பர்டட், இட் இஸ் பெயின்ஃபுல் பட் இட் கேனாட் பி ஈஸிலி புல்ட் அவுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒரு புக்கையும் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. என்னென்னா, கேப்டன் லிட்டில் ஹார்ட் அப்படிங்கிறவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு வார் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறமா தன்னோட ஃபேமிலியில் தன்னோட சிஸ்டர், 2வது சிஸ்டர் கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நான் பிராமின் மேரேஜ் பண்ணியிருக்கதாகவும், அது வந்து அந்த டைமில் சிவில் மேரேஜ் ஆக்ட் இருந்தது, அதனால் அந்த மேரேஜை அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கிறதுனால பிரிட்டிஷ் வந்து அதை வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, இதை வந்து ஸ்லேவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னு வெர்னாக்குலருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. லாட்டினில் வெர்னா அப்படின்னாச்சுன்னா ஹோம் அண்ட் ஸ்லேவ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அந்த லாங்குவேஜை பற்றி பேசும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ், இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ், நார்த்தில் சென்டரில் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ்லாம் ஒன்றோட ஒன்று வந்து அலைடு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ். சதர்ன் திராவிடன் லாங்குவேஜஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனாலும் ஹாவ் பீன் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆர் ஃபுல் ஆஃப் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வந்து இவரோட ஒப்பீனியன்.
அதுக்கப்புறமா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு டைமில் வந்து என்னோடய ஒய்ஃபோட ஜுவல் எல்லாத்தையுமே வந்து சேல்ஸ் பண்ணேன். வீட்டில் இருந்த சில்வர் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் சேல்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. லேட்டராக 1934 15th ஜான்வரியில் ஒரு எர்த்குவேக் வந்ததாகவும், அந்த நேரம் நேரு வந்து அலகாபாடில் மெக்மேலா அப்படிங்கிற ஒரு ஆனுவல் இதில் ஸ்பீச் கொடுத்துட்ருப்பார். ஸோ அந்த நேரம் வந்து இந்த எர்த்குவேக் வந்திருக்கும். அப்போ வந்து அந்த எர்த்குவேக்கில் ரொம்ப மோசமாக அஃபெக்ட் பண்ண இடம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பீகார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போது வந்து பீகாரில் மொசஃபர்பூர் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 12 நாள் கழித்து ஒரு பையனை வந்து உயிரோட ரெஸ்கியூ பண்ணதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாரு. அந்த எர்த்குவேக்கு நடக்கிற நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து பிறந்திருப்பா. அவளுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா கம்போ தேவி, அதாவது ஆனர் எர்த்குவேக்குன்னு அர்த்தம். கம்போ தேவின்னு அவளுக்கு பேர் கொடுத்துருப்பாங்க. நேரு வந்து தன்னோட டாட்டர் இந்திராவை வந்து சாந்தினிகேதனில் போய் சேர்த்துருப்பார். ஸோ அதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. அப்புறமா எய்லிப்போர் ஜெயிலில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த செல்லே 10/9 10க்கு 9ங்கிற லெவலுக்கு ஒரு சின்ன ரூம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் தான் இருக்கும். பக்கத்துலேயே வந்து குக்கிங் பிளேஸ் இருக்கும். அதனோட சிம்னிலேருந்து ஸ்மோக் வந்து வந்துகிட்டே இருக்கும். அங்கே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் இவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இவர் இருந்ததாக சொல்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப சின்ன ரூம்லேயே வெளியில் கூட வரக்கூடாது. அந்த கேட்டுக்கு வெளியே வந்து அந்த கம்பிகளுக்கு வெளியே அப்படி சும்மா வந்து பார்க்க தான் முடியுமே தவிர வெளியில் வர முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சிரசாசனா, அதாவது தலைகீழ நின்று ஆசனம் செய்கிறது தான் செஞ்சதாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த ஜெயிலில் பார்த்திங்கன்னா 2200 to 2300 பர்சன்ஸ் இருந்ததாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ப்ரிசன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ஸ்டேட்ஸ்மேன், மான்செஸ்டர் கார்டியன் வீக்லி இந்த மேகசின்ஸ் வந்து தனக்கு வாசிக்கிறதுக்கு கொடுத்ததாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நேரு வந்து காந்தியை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கும் அவர் எழுதுறதுக்கும் அவரோட செயல்பாடுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. லேட்டராக ஒரு புக்கையும் ரெஃபர் பண்ணுறாரு. லார்ட் ஓல்ஸ்லே அப்படிங்கிறவர் வந்து சோல்ஜர்ஸ் பாக்கெட் புக் ஃபார் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுனதாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. In the month of June 1934 ஐ பிகின் திஸ் ஆட்டோபயோகிராஃபிக்கல் நெரேட்டிவ்னு சொல்கிறாரு. ஸோ இதை வச்சு தான் இந்த ஆட்டோபயோகிராஃபியை இவர் எப்போ எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு நமக்கு தெரியுது. டேராடூன் ஜெயிலில் வந்து ஜூன் 1934 எழுதுகிறாரு. கிட்டத்தட்ட 8 months தான் எழுதுனதாக மென்ஷன் பண்ணுறாரு அந்த இடத்துல. 8 months ஐ ஹவ் கண்டினியூட் இட் வென் அ மூட் டு டூ ஸோ ஹேஸ் அ சீஸ்ட் மீ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா இந்த ப்ரிசனில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 days இவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கமலா நேரு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அதனால் இவரை வந்து அலகாபாடுக்கு அனுப்பி வைக்காங்க. அந்த நேரம் தான் தன்னோட மிஸ்ஸஸை பற்றி பார்க்குறாரு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு. இவருக்கு வந்து 26 year ஓல்டாக இருக்கும்போது மேரேஜ் ஆகிருக்கும். அப்போ கமலா நேருக்கு வந்து 17 year ஓல்டாக தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப நாள் அவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படியே யோசிச்சு பார்ப்பார். கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பார்த்தா நேருக்கு ரொம்ப பால்டு ஹெட்டாகவும் தன்னோட மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்ததாகவும் சொல்கிறாரு. அதனால் 2 பேரும் சேர்ந்து போகும்போது, ஏதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது, when Kamala and I had gone out together in a strange place, she was mistaken to my embarrassment for my daughter. என்னோட பொண்ணான்னு சிலர் கேட்டுருவாங்க. அந்த லெவலுக்கு அவள் எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட ஒய்ஃபை சொல்கிறாரு. ஷீ அண்ட் இந்திரா லுக் லைக் 2 sisters அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அப்புறமா 68th chapter பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஒரு எப்பிலாக். இது வந்து எங்கே இருக்கும்போது எழுதுகிறாரு அப்படின்னாச்சுன்னா February 14, 1935 ஆல்மரா டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலில் இருக்கும்போது இந்த எப்பிலாக் எழுதுகிறாரு. அப்புறமா போஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா போஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கை எழுதுனதுக்கு அப்புறமா அதை ஆட் பண்ணுறது. இந்த இது வந்து எங்கே ஆட் பண்ணுறாரு அப்படின்னாச்சுன்னா ப்ரிசனில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துட்டு ஜெர்மனியில், அதாவது சுவிட்சர்லாந்தில் பேடன் வெய்லர் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். October 25, 1935 இந்த போஸ்ட் ஸ்கிரிப்டை எழுதுகிறாரு. போஸ்ட் ஸ்கிரிப்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா September 4th வந்து தான் ரிலீஸ் ஆனதாகவும், ஒய்ஃப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்ததாகவும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக சுவிட்சர்லாந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அவர் சுவிட்சர்லாந்து வந்திருக்காதாகவும் இந்த போஸ்ட் ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணியிருப்பார்.
இது வந்து 1936 இந்த ஆட்டோபயோகிராஃபி வந்து இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பப்ளிஷர்ஸ் வந்து இது கூடுதலாக கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால ஒரு சாப்டர் 5 இயர்ஸ் லேட்டர்னு ஒரு சாப்டர் ஆட் பண்ணுறாரு. அதை தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிஷியலி ஆட்டோபயோகிராஃபி வாஸ் பப்ளிஷ்ட் வித் போஸ்ட் ஸ்கிரிப்ட் இன் இங்கிலாண்டுன்னு சொல்கிறார். முதல்ல இங்கிலாண்டில் தான் பப்ளிஷ் ஆகுது 1936. பப்ளிஷர் ரெக்வெஸ்டட் ஃபார் அன் அப்டேட். ஸோ அதில் தான் அப்டேட் பண்ணுறாரு. மை ஒய்ஃப்ஸ் டெத் இன் சுவிட்சர்லாந்து எண்டட் அ சாப்டர் ஆஃப் மை எக்ஸிஸ்டன்ஸ் took away much from my life that had been part of being அப்படின்னு சொல்லி தன்னோட ஒய்ஃபோட டெத்தை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மதர் ஆல்சோ டைடு. ஒய்ஃப் இறந்து போயிடறாங்க, மதர் இறந்து போயிடறாங்க. இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிறதுக்கு போயிடறாங்க. ஸோ தான் வந்து ரொம்ப லோன்லியாக அந்த டைமில் இருந்ததாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, முனிஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் ஸ்பெயினில் நடக்கு. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவும் தனக்கு வந்து ரொம்ப சாரோவாகவும் இருந்ததாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, வென் ஐ வாஸ் வித் மை ஒய்ஃப் வென் ஷீ டைட் இன் லாஷேன் ஆன் February 28, 1936 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. இதுதான் அவங்க இறந்த டைம். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முசோலினி வந்து நேருவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இன்விடேஷன் கொடுத்துருப்பாரு. பட் வந்து இவர் தான் வந்து வரமாட்டேன், முசோலினியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வந்துடுவார் அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சம்மர் வந்து 1937 பர்மாவுக்கும் மலையாவுக்கும் போனதாக இவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, மை சிஸ்டர் விஜயலக்ஷ்மி பண்டிட் பிகேம் ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் யுனைடெட் ப்ராவின்ஸ்ன்னு சொல்கிறாரு. இவங்க தான் ஃபஸ்ட் விமன் மினிஸ்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு 1947 முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி காங்கிரஸ் கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு வந்து அங்கே ரூல் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போது வந்து இவங்க மினிஸ்டராக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து நேரு என்ன சொல்கிறாருன்னா, பேசிக் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். அதாவது 7 இயர்ஸ் எஜுகேஷன் சொல்கிறார். இந்த 7 இயர்ஸுங்கிறது வந்து 7 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள எஜுகேஷனை சொல்கிறாரு. அதுதான் பேசிக் எஜுகேஷன், இதை கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல வந்து ப்ரிசன் லைஃப் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஈஸியர் டு டெவலப் அன் ஆர்கானிக் சென்ஸ் ஆஃப் லைஃப் இன் அ சாலிட்யூட் ஆஃப் கன்ஃபைன்மெண்ட். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய மேட் வேர்ல்டு, ஏன்னா மேட் வேர்ல்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, வார் அண்ட் பாலிட்டிக்ஸ் ரெண்டுமே ரொம்ப மோசமானது. அங்கே வந்து ஃபாசிசம் இருக்குது, இம்பீரியலிசம் இருக்குது. இந்த வெளியில் இருக்கிறதோட ஜெயிலே இருக்கலாம், அது கூட வந்து பெட்டராக இருக்குங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறமா இந்த அடிஷன் 5 இயர்ஸ் அந்த அடிஷன் இருக்குல்லையே, அந்த சாப்டர் வந்து இப்போ எப்போ எழுதி முடிக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா August 8, 1940 எழுதி முடிக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த ஒர்க். ப்ரிப்பேர் வெல், விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.